நேற்று எழுதின டெஸ்ட் பேப்பரை மேக்ஸ் மேம் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க தானே? அடுத்த பீரியட் மேக்ஸ் தாண்டி பேப்பரை கொண்டு வராங்களோ என்னமோ, எனக்கு பயமா இருக்கு இப்பவே அதை நினைச்சா. ஆமா, நெக்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் தான், கண்டிப்பா பேப்பரை கொண்டு வருவாங்க பாரு. மேம் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஜீரோலாம் எடுத்தா அடிப்பேன், பிரின்சிபல்கிட்ட கொண்டு விட்டுருவேன்லாம் சொன்னாங்க. நான் என்ன மார்க் எடுத்து வச்சிருக்கேனோ. நெக்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் மேம் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப நான் தாண்டி 10 மார்க் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். நீங்கள்லாம் கண்டிப்பாக 5, 6 அப்படி தான் எடுத்திருப்பீங்க. கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான் எடுத்திருப்பேன் பாரு. ஐயோ, ஒரு டாப்பர் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. சரிடி நீ தான் எடுப்ப, போதுமா? ஐயோ, பெல்லு வேற அடிச்சிடுச்சு. நான் வந்துருவாங்க இப்போ, கண்டிப்பா பேப்பரை கொண்டு தான் வருவாங்க. நான் வெறும் நம்பர்ஸ் மட்டும் எழுதி வச்சேனே, அடிஷன் கூட ஒழுங்கா பண்ணலையே. ஐயோ, என்ன நடக்க போதோ இன்னைக்கு. ஏதோ மேக்ஸிமம் வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. பேப்பரோட தான் வராங்க. கையில பேப்பர், கம்பு எல்லாம் ரெடியா இருக்குதே. இன்னைக்கு என்ன நடக்க போதோ? குட் மார்னிங் மேம். ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வாய் அடைச்சு போச்சோ? எல்லாரும் குட் மார்னிங் சொன்னா என்ன? ஏன்னா மேக்ஸ்ல மார்க் எல்லாரும் 10க்கு கொடுத்தா 10 out of 10 எடுக்கிறீங்க பாத்தீங்களா? உட்காந்துக்கோங்க. என்ன எதுக்குடா இந்த கிளாஸ்க்கு மேக்ஸை சப்ஜெக்டா எடுக்கணும்னு கோவமா வருது உங்க பேப்பர்லாம் பார்க்கும்போது. கரெக்ஷன் பண்ணா ஒரு ஆன்சர் கூட கரெக்டா இல்லை. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இந்த மேம் பீரியட் அப்படியே ஓட்டிடலான் இருக்கீங்க, அப்படிதானே? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மேக்ஸ் டஃப், அதை நல்லா படிக்கணும்னு. பேப்பரை பார்த்தா யாரோ ஒருத்தி தான் 10 மார்க் எடுத்திருக்கான், மற்ற எல்லாம் முட்டை 1, 2 தான் மார்க்கு. இது ஒரு மார்க்கா? இதுக்கு தான் நான் உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கணுமா? ஐயோ, போச்சு இன்னைக்கு செம கோவத்துல வந்திருக்காங்க. என்ன செய்ய போறாங்களோ? என்னடி இவ்வளோ கோவமா பேசுறாங்க? பேப்பர் தரதுக்கு முன்னாடி கோவமா பேசினாலும் இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தமே. என்ன பண்றது நம்ம இப்போ? இதோ இப்போ பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். யாரெல்லாம் 3க்கு மேலே இல்லாம கீழே இருக்கியோ கண்டிப்பா என் கையில இன்னைக்கு மாட்டினீங்கன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ கோவம் வருது உங்க பேப்பர்ஸை பார்க்கும்போது. ஐயோ, அப்ப நான் கண்டிப்பா இன்னைக்கு 3 மார்க் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் லக்கே அதுதான். 3க்கு மேலேயும் எடுக்க மாட்டேன், கீழேயும் எடுக்க மாட்டேன். 3 தான் எடுத்து தொலைப்பேன். என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு நான்? ஃபர்ஸ்டே முட்டை. யாருமா அது? நான்சி, வா வந்து பேப்பரை வாங்கு. முட்டை மார்க் எடுத்து வச்சிருக்கேன். நீ டெஸ்ட்ல திருன்னு முழிக்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு, இப்படிதான் ஒரு மார்க் எடுப்பேன்னு. மேம், ஐயோ 0 மார்க் வேற எடுத்துட்டோமே, என்ன பண்ண போறாங்களோ? ஐயோ, பயமா வேற இருக்குதே. வாமா நான்சி, மேக்ஸ்ல எடுத்தா முட்டை மார்க் தான் எடுக்கணும்னு இருக்கியா? இது என்ன மார்க்கு? என்ன போட்டு வச்சிருக்க? அட்லீஸ்ட் அடிஷன் கூட தெரியாதா உனக்கு? நான் டெய்லியும் வந்து கத்துறது எதுக்கு? நீங்க படிக்கணும் தானே. இவ்வளவு சொல்லி தானே இப்படி முட்டை மார்க் எடுத்தா என்னமா பிரோஜனம் இருக்கு நான் சொல்லி தரதுல? மேம் சாரி மேம், இட்ஸ் மை மிஸ்டேக் ஒன்லி மேம். ஐ டிடன்ட் ஸ்டடிட் மேம். மேம், எனக்கு உடம்பு சரியில்லை மேம், அதனால படிக்க முடியலை. இல்லைன்னா நான் நல்ல மார்க் எடுத்திருப்பேன் மேம். அடிஷனுக்கு எதுக்குமா படிக்கணும்? நான் சொல்லி தந்ததை வச்சு போட்டிருந்தாலே வந்திருக்கமே. உன் மார்க்கை பார்த்தா நீ படிக்காத மாதிரி தெரியலே, புரியாத மாதிரிலாம் இருக்கு. சாரி மேம், இனிமே நான் நல்லா படிப்பேன். சரி, எதுவும் டவுட் இருந்தா கேளு. இப்படிதான் சொல்ற ஒவ்வொரு டைமும். இந்தா பேப்பரை வாங்கிட்டு போ. ஐயோ, எவ்வளோ பெரிய முட்டை. சரி விடு, முட்டை வாங்குறது என்ன நமக்கு புதுசா? இவ்வளோ பெரிய முட்டை வாங்கணுமா நான்சி? ஐயோ பாவம், பேப்பர்ல முட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காளே. வீட்டுக்கு போனதும் பொறிச்சு தின்றுவியா அந்த முட்டைய? ஓவரா சிரிக்காத. இப்ப வரும்ல ரோஸுங்கிற நேம், அதுக்கு என்ன மார்க் வருதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் சிரிடி. ஏமி, கம் ஹியர். ஐயோ, என்ன மார்க் எடுத்திருக்கேன்னு வேற தெரியலையே. மேம் முகத்தை பார்த்தாலே கோவமா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ என்ன வச்சு? ஐயோ கடவுளே, ஒரு 3 மார்க்கா தந்து என்ன தப்பிக்க வச்சிரு. ஏமி வாமா, என்னம்மா மார்க் எடுத்திருக்க? என்ன மார்க் எடுத்திருப்பேன்னு சொல்லு பாப்போம் சும்மா. மேம் 5 மார்க் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் மேம். ஐயோ ஏமி, 5 மார்க் எடுத்துட்டியா நீ? அவளா 0 எடுத்தா, அதுல இருந்து ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டா போட்டு 1 மார்க் எடுத்து வச்சிருக்க. இதுல 5 மார்க் எடுத்திருப்பியா? சிரிப்பு தான் வருது ஏமி நீ சொல்றதை கேட்கும்போது. ஐயோ 1 மார்க்கா மேம்? நான் நல்லா தான் மேம் போட்டேன். 3 மார்க்காவது வரும்னு நினைச்சேன். 1 தான் வந்துச்சா? பேப்பரை வாங்கிட்டு போய் இருக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். வாயா பேசுற? எனக்கெல்லாம் 1 மார்க் வந்ததே பெருசு மேம். சும்மா தான் மேம் சொன்னேன் 5 மார்க் வந்திருக்கோன்னு. ஐயோ கேட்டுற போது மெதுவா ஓடிடுவோம். ரோஸ் நீ வா. மேம் இதோ தான் மேம் இருக்கிறேன். ரோஸ், உன்னோட மார்க் 3. ஏதோ 3 எடுத்து தப்பிச்ச. 1 மார்க் கீழே போயிருந்தீன்னா அவ்வளோதான். இந்தா பிடி, அடுத்த டைம் நல்லா படிக்கணும்னா.
ஓகே மேம். ஃபுல்லா கேர்லெஸ் மிஸ்டேக். திருத்தும் போதே நினைச்சேன் இந்த ரோஸா தான் இருக்கும்னு. சரி மேம், இனிமே நான் கேர்லெஸ் மிஸ்டேக் விட மாட்டேன். நெக்ஸ்ட் பேப்பர் தான் நான் கரெக்ஷன் பண்ணதுலே பெஸ்ட். அந்த ஃபுல் மார்க் எடுத்த பேப்பர் யாருதுன்னு சொல்லுங்க பாப்போம். அபி, ஸ்வேதா. அபி நீ வாமா, உன் பேப்பர் மட்டும்தான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பிரோஜனமா இருக்கிறதே உன் பேப்பர் மட்டும்தான். 10 out of 10. அபிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஏய், நான் 10 out of 10 எடுத்துட்டேன் நினைச்ச மாதிரியே. மேம் தேங்க்யூ மேம். மேம் 10 out of 10 எடுத்ததுக்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா மேம், இல்லது இது போதுமா மேம்? சூப்பர் அபி, இப்படிதான் இருக்கணும் படிக்கிற பசங்கன்னா. அவ 10 out of 10 எடுத்து என்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டா பாத்தியா. கீப் இட் அப் அபி. தேங்க்யூ மேம். சரி, நெக்ஸ்ட் பேப்பரும் கொஞ்சம் பெஸ்ட் தான், ஆனா ட்ரை பண்ணிருக்கலாம் 10 எடுக்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால 2 மார்க் போயிடுச்சு. டீனா நீ வா, நீ தான் அந்த 8 மார்க் எடுத்தது. என்னது, நான் 8 மார்க்கா? எப்படி நான் 8 மார்க் எடுத்தேன்? ஐயோ, உண்மையிலே நம்ம பேப்பர் தானா? பேரை மாத்தி கூப்பிடுறாங்களா? மேம் டீனா மேம். என்ன டீனா, ஃபேஸ் ஃபுல்லா ஆச்சரியமா இருக்குது. எப்படி எடுத்தோன்னு தெரியாம யோசிச்சுட்டு வரியா? யாரையும் பார்த்து எழுதுனியா டீனா? நோ மேம், நோ மேம், நான் அன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சேன் மேம், அதில் எடுத்த மார்க் தான் மேம். சரி சரி, சூப்பர் சூப்பர், கீப் இட் அப். ஓகே, தேங்க்யூ மேம். ஐயோ, பேப்பரை கொடுத்து முடிச்சிட்டாங்களே. அடுத்து 3 மார்க் லெஸ்ஸா எடுத்தவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்? என்ன பனிஷ்மெண்ட் தர போறாங்களோ இன்னைக்கு? கேர்ள்ஸ் who got less than 3 come and stand here. போச்சு போச்சு, கூப்பிட்டாங்க. என்ன செய்ய போறாங்களோ இன்னைக்கு? செத்தேனா. வா நான்சி, எவ்வளவு மார்க் எடுத்த? மேம் 0 மேம். ஓ ஓ, நல்ல பெரிய மார்க்ல எடுத்திருக்கீங்க போல. கையை நீட்டு. மேம் மேம். மொழிய காட்டு நான்சி. ஆ, ஐயோ அம்மா, வலிக்குதே வலிக்குதே. எப்பா ஷோ சுருன்னு ஏறிடுச்சு. வலிக்குது, மொழியிலே பட்டுடுச்சே. எம்மா. சரி சரி, வெளியே போய் நில்லு. இந்த கிளாஸ் முடிகிற வரை வெளியே தான் நிக்கணும் 2 பேரும். இந்த மார்க் எடுத்துட்டு அழாத நான்சி. நீ நல்லா படிச்சிருந்தா எதுக்கு நான் உன்னை அடிக்க போறேன்? சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல மார்க் எடுப்பேன். சொன்னா மட்டும் போதாது நான்சி, எல்லா டெஸ்ட்லயும் இதே டயலாக் தான் நான் கேக்குறேன். நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கணும், புரியுதா? சரி மேம். ஐயோ, நான்சிக்கு போட்ட அடியே சுருன்னு ஏறிச்சு. என்ன எப்படி அடிக்க போறாங்களோ? ஐயோ, பயமா இருக்குதே பயமா இருக்குதே. வாங்க ஏமி, நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? மேம் 1 மேம். அந்த 1 மார்க் மட்டும் எப்படிதான் வந்துச்சோ அதே மாதிரி எடுக்க வேண்டியதானே மிச்ச 9 மார்க்கையும். சரி, கையை நீட்டு, மொழிய காட்டு ஏமி. எம்மா, எப்பா. வலிக்குது வலிக்குது. எம்மா, எப்படி அடிச்சிட்டாங்க? சரி, அழுதது போதும். கிளாஸ்க்கு வெளியே போய் நெல்லு, பீரியட் முடிகிற வர. இதான் பனிஷ்மெண்ட் உங்க 2 பேருக்கும். அடுத்த டெஸ்ட்ல 2 பேரும் நல்ல மார்க் எடுக்கலன்னா இருக்கு. என்ன அடி பலமா? செமையா அடிச்சிட்டாங்கல்ல இன்னைக்கு. சரி சரி, வீடு நம்ம எப்பவும் வாங்குறது தானே. வெளியே ஜாலியா நின்று என்ஜாய் பண்ணுவோம் நேச்சரை. அங்க என்ன சத்தம்? அடி வாங்கிட்டு அமைதியா இருக்க பிடிக்கலையா? இன்னொரு அடி வேணுமா? நோ மேம், நோ மேம், சாரி மேம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றது, புரியுதா? எல்லாரும் நல்ல மார்க் எடுத்தா எதுக்கு நாங்க அடிக்க போறோம்? 1 0 2லாம் ஒரு மார்க்கா? அது யாருனாலும் எடுக்கலாம். எப்போவுமே மார்க்ஸ் 10 out of 10 இருக்கணும் என்னைக்குமே மேக்ஸ்ல, புரியுதா? நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நான் மேக்ஸிமம் கிளாஸ்ல பாதி பேரா 10 out of 10 எடுக்க எதிர்பார்ப்பேன். சரி மேம், கண்டிப்பா எடுப்போம் மேம் 10 out of 10.